அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போகலாம். குவைத்தில் ஃபுனைசிஸ் பகுதியில் நடு ரோட்லேயே ஒரு வாகனம் தீப்பிடித்து எரிஞ்சிருக்கு. அதிர்ஷ்டவசமா அந்த கார்ல இருந்த நபர் வெளியேறிட்டாரு, எந்த விதமான பாதிப்பும் இல்லாம. இதுக்கிடையில நேத்து மெசிலா பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இந்த தீ விபத்து எதன் காரணத்தினாலன்னா, ஒரு போட் வந்து எரிஞ்ச காரணத்தினால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு குவைத்தோட அரசு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில குடியிருப்பு பகுதிகளில் நேரடியா குவைத்தோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டரே வந்து செக் பண்ணியிருக்காரு. இது இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பழைய பில்டிங்ல வந்து பார்ட்டிஷன் அடிச்சு ரூம் வைக்கிறது, அதுக்கப்புறம் அனுமதி இல்லாம, அதாவது குவைத்தோட முனிசிபாலிட்டி அனுமதி இல்லாம ரூம கட்டுறது, எந்த விதமான ஒரு அடிப்படை தேவைகளுமே இல்லாம ரூம கட்டி அத வெளிநாடுகளுக்கு வாடகை குடுக்கறது, இந்த மாரி பல காரணங்கள்னால தீ விபத்து ஏற்படுது. இதுக்கப்புறமா பல சட்ட சிக்கலுமே ஏற்பட்டுட்டு இருக்கு. இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் குவைத்து இப்ப இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால பழைய பில்டிங்ல நீங்க யாராவது தங்கியிருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து அங்க இருந்து காலியாகி போயிருங்க. போய் சால்மியா, மஹபூலா இந்த மாதிரி நல்ல நல்ல பகுதிகள்ல நல்ல பில்டிங்ல தங்குறது நல்லது. ஏன்னா பழைய பில்டிங்ல ரூம் வாடகை கம்மி தான், எனக்கே தெரியும். இருந்தாலுமே வந்து இது நம்ம உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா தீ விபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அங்க எந்த விதமான ஒரு சேஃப்டியுமே கிடையாது. ஸோ ரொம்பவே கவனமா இருங்க நண்பர்களே. குவைத் இப்ப இதுல ரொம்பவே தீவிர நடவடிக்கையில இருக்காங்க. இதை எப்படியாவது முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருக்கு நல்லது. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குவைத்ல இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.